ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல வானத்தை இருந்துட்டு சோழன் காலில் விழுந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கூட அடிதடி ஏதாச்சும் ஆகும், அதை போய் முடிக்கணும், இல்லாட்டி தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் அந்த இடத்துக்கு போனால், நாங்கள் போன நேரம் அவர் ஹவுஸ் ஓனர் காலில் விழுந்து பணத்தை கெஞ்சு கெஞ்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. ப்ளீஸுங்க என் பணத்தை கொடுத்துருங்க, வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும், பணத்தை கொடுங்கன்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கூட விடவே இல்லை தெரியுமா, பணத்தை கொடுத்தா தான் காலில் இருந்து எந்திருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருந்தார். எங்களுக்கே அதை பார்க்குற போது செம கடுப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம பாண்டே இருந்துட்டு இவன் சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை, அங்கே வேறு என்னமோ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன், நான் உண்மையாக தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், காலில் தானே விழுந்தார் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வானதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இன்னொரு பக்கம் நிலா இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நடேசன் இருந்துட்டு சவாரி ஒன்று இருக்குது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நடேசனும் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு வீட்டில் இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா செஞ்சுட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிகிட்டே வானதியை அங்கேருந்து பாண்டி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அண்ணா பணத்தை வாங்குறதுக்காக கண்டிப்பாக காலில் விழுந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்தாவதுக்கு நம்ம பல்லவனை வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம நடேசன் இருந்துட்டு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம்டா, நான் போகிற இடத்துல பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா என்ன பாண்டி என்னாச்சு, ஏன் கோவமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு வர கோவத்துக்கு உன்னை இப்படி வண்டியிலிருந்து கீழே தள்ளி விட்டுறலாம் போல் இருக்குது, அவ்வளோ கோவத்தில் வரேன் அப்படின்ற மாதிரி பாண்டி சொல்லிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், உன்னை யார் அங்கே நடந்ததை அப்படியே சொல்ல சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் என்ன பொய்யா சொன்னேன், உண்மையாக தானே சொன்னேன், அவங்க சோழனை பற்றி உங்ககிட்ட கேட்டாங்களா, இல்லை இல்லை நீயும் எதுக்கு வாயை வார்த்தை விடுற, நானும் உன் கூட தானே வந்தேன், நான் ஏதாச்சும் சொன்னேன்னா, இல்லையே வாயை மூடிட்டு அமைதியாக தானே இருந்தேன், அதே மாதிரி நீ இருந்து தொலைய வேண்டியது தானே, உனக்கு எப்போல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறனோ அப்போல்லாம் வீட்டில் ஒரு சம்பவத்தை பண்ணிடுறல நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இதே சோழன் இடத்துல என்ன வச்சுப்பாரு, நான் உங்ககிட்ட அந்த வார்த்தையை சொல்லியிருப்பேன் நீ நினைக்கிறியா, சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டேன். அதே மாதிரி தான் சோழனும் அவங்க முன்னாடி ரொம்ப கெத்தாக இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் அதை விட்டுட்டு அவங்க முன்னாடியே சோழன் காலில் விழுந்த விஷயத்த அத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை பாண்டி அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. உனக்கு எதனா ஒன்றுனா நீ யோசிச்சுருப்ப, இது யாரோட வாழ்க்கையோ தானே, அதில் நீ நல்லா தான் விளையாடுவ அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படி தான் வானதி அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சரி வா, கடையை வேறு க்ளோஸ் பண்ணால, போய் க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி டாக்டர் சொன்ன ஜோக்கை நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் ஒரு ஜோக்கா, அது போயிட்டு நீயும் வீட்டில் சொல்லிகிட்ருக்க, அவங்களும் அது உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்களும் சிரிச்சிட்டு இருந்தாங்க. மற்றபடி அவர் சொல்கிறது நல்லா இருக்குதுன்னா யாரும் அங்கே சிரிக்க கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் உனக்கு பொசசிவ் ஆகுது, அதனால தான் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிற, நான் டாக்டர்கிட்ட பேசுகிறது பழகிறது இது எதுவுமே உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஆமாம் பிடிக்கவே இல்லை, அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வானதி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கடையில் பொருளெல்லாம் சன்ஸ்க்ரீன்லாம் போடு, அப்போ தான் ஸ்கின் எல்லாம் நல்லா பிரைட்னஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏதோ மெடிக்கல் லைன் வச்சுருக்கியா இல்லை பார்லர் ஏதாவது வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வராரு. டாக்டர் இருந்துட்டு நான் வீட்டுக்கு கிளம்புற வானதி, நீனும் கடையை க்ளோஸ் பண்ணலையா, இல்லை சார் இப்போ தான் க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜோக் சொல்லிட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால அவரும் வேறு வழி இல்லாமல் ஜோக்கை சொல்லிட்டு போகிறாரு. பாண்டிக்கு சுத்தமாக சிரிப்பு வரவே இல்லை. வானதி மட்டும் வயிறு நிறைய சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இப்போ நீங்கள் 2 பேரும் சிரிச்சிட்டிங்களா, நான் இப்போ நிம்மதியாக வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அவர் சொன்னதில் ஒரு ஜோக்குன்னு இதுக்கு இப்படியெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம நிலா இருந்துட்டு சோழனுக்காக ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காங்க. என்னடா இவ்வளோ நேரம் ஆகியும் சோழனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நான் பக்கத்தில் தான் நிலா வந்துட்டுருக்கேன், உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டுமா, இல்லை இல்லை அண்ணன் சாப்பாடு செஞ்சுட்டாரு, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு.
சோழனை வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம தேன் வந்து நிலாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்போல்லாம் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணுறதில்லல்ல, உனக்கு தேவையில்லாதவங்கள நாங்கள் ஆயிட்டோங்கல்ல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருந்தேன், வேலை அதிகமாக போயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உன்னெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ ஏதோ என்கிட்ட மறைச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சோழன் வந்துட்டாருமா, அப்புறமா பண்ணுறேன். ஏன் அவர் வந்தால் என்ன, என் கூடலாம் பேச மாட்டேயா, பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? அப்படிலாம் எதுவுமே சொல்லலைம்மா, நீ ஏன் ஏம்மா கற்பனை பண்ணிக்கிற, அப்படின்னா ஏன் நீ ஃபோனை வைக்கிற, பேசிட்டு தானே இருந்த, பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு சரிங்கம்மா என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு பேசுகிறாங்க. அண்ணன் கொஞ்சம் பொருள் இருக்கணும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சேரனை எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. பார்த்தா டிவி தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. உடனே பார்சலெல்லாம் பிரித்து நம்ம பல்லவன் வந்து என்ன பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேரன் இருந்துட்டு சோழன்கிட்ட பணத்தை வாங்குறதுக்காக ஹவுசனர் காலில் விழுந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னு தெரியும், வானதி வீட்டுக்கு வந்துச்சுடா, அதுதான் எல்லா விஷயத்தையும் சொல்லு, அந்த ஓட்டவாய் அங்கே வரும்போது எனக்கு தெரிஞ்சுது, அவளை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்ணே பணத்தை எவ்வளோ தூரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. திருப்பியும் அவரை அடிச்சுட்டு மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்கார சொல்கிறியா, அதனால தானே பேசாமல் காலிலே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஏன்னா நான் காலில் விழுந்த விஷயம் தெரிஞ்சு நிலா ஏதாச்சும் பேசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நிலா முன்னாடியே சொல்லிடுச்சா, ஆமாண்டா நிலா முன்னாடியே சொல்லிடுச்சு, நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அப்படின்னா எனக்கு இன்றைக்கி சமத்தியே திட்டு வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. சோழன் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கிளம்பி போகிறாங்க. கதவை லாக் பண்ண சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணுறாங்க. டிவி வாங்க பணம் எது அட்வான்ஸ் கொடுத்தல அந்த பணத்தில் தான் வாங்கிட்டு வந்தேன், அது கிட்டத்தட்ட என் பணம் மாதிரி தான், சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரி நீலா திட்ட நான் திட்டு வாங்கிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை, அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.